இங்க வந்து கேரளா ஸ்டைல செய்யற கிளி பரோட்டா ரொம்ப ஸ்பெஷல்னு கேள்விப்பட்டேன். இந்த லெவல்ல இருந்தா யாருக்கு தான் பிடிக்காது. கஸ்டமர் சாப்பாடுக்காக தானே வர்றாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு. எல்லாமே ஒரு 3 4 நாள் தருவாங்க கட்டாயம். வேற லெவலுங்க, வேற லெவல். சாதாரணமாக உங்கள்கிட்ட ஒரு 300 இல்லாட்டி ஒரு 650 இருந்தேன்னா ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து வந்து இதுதான் சிக்கன் ரொட்டிலு சூப்பர் லூ. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நகரோடி விளாக்ஸ். ஸோ காய்ஸ், என்னோட பேர் நிலக்ஷன். இதை நான் இன்னைக்கு சொல்கிறேன்னா என்னோட சேனலுக்குன்னு ஒரு மைக் வாங்கினா அப்போ தான் என்னோட பேரை சொல்லுவேன் நினைச்சேன். ஃபைனலி இது நடந்துச்சு. ஸோ வளவலன்னு பேசாமல் நம்ம வந்து வெளியே பார்ப்போம். நாம இன்னைக்கு வந்திருக்கிறது ஜெஃப்னால பலாலி ரோட்ல பரமேஸ்வரா சந்திக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபுட் ட்ரக். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். அந்த ஃபுட் ட்ரக்கோட நேம் வந்து த டேஸ்டி வீல்ஸ். இங்க வந்து கேரளா ஸ்டைல செய்யற கிளி பரோட்டா ரொம்ப ஸ்பெஷல்னு கேள்விப்பட்டேன். அதோட நிறைய விதவிதமான ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸும் இங்கே இருக்கு. ஸோ அதில் சிலது நான் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். நாம இப்போ சிக்கன் பர்கர், சிக்கன் சப்மரி அண்ட் கிளி பரோட்டா அதான் இங்கே ஸ்பெஷல்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம். வரவட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்க்க நல்லா இருக்கு. காய்ஸ், இப்போ ஆர்டர் பண்ணதுல வந்து சிக்கன் சப்மரின் வந்துட்டு கலர்ஃபுல்லா மயோனைஸ்லாம் நல்லா தெறிக்க விட்டுருக்காங்க. நக்கின்னு இருக்க வேண்டியதுதான். ஸோ கேமராமேன் க்ளோஸ் வாங்க. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? வாவ், நைஸ். ஹையான ப்ரைஸ்லாம் இல்லை, ரொம்ப லோ ப்ரைஸ் இருக்குது. இந்த சிக்கன் சாப்பிட்டு சாப்பிடும் போது நல்லா ஜூஸியாக, நல்ல டேஸ்டியாக, ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப நேரமாக எனக்காக எங்கள் இன்னொரு ஃபுட் காத்துட்டு இருக்குது. அது ஒரு ட்ரை பண்ணிட்டு வாரு. அடுத்ததாக நான் ரொம்ப ஃபேவரட்டாக ரொம்ப எதிர்பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ண சிக்கன் பர்கர் ஆரம்பிப்போம். என்ன சைடுல ஒதுக்குறான் குரங்கு மாதிரி கடைக்கு போய் வெளியில திரும்பானோ. சிக்கன் பர்கர் பரவாயில்ல, சூப்பராகவே இருக்கு. நீங்கள் கொடுக்குற ஒரு 650 ரூபாய்க்கு இந்த சிக்கன் பர்கர் வந்து வேறு லெவலான்னு கேட்டிங்கன்னா வேறு லெவலாம். இந்த ஸோ குட் அவ்வளோதான் சொல்லுவாங்க. சிக்கன் ஃப்ளேவர், அதுக்குள்ள அந்த மொறுமொருன்னு கடிக்கிற சத்தம், அதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது வேறு மாதிரி அல்ட்டியாக இருக்குது. வேறு லெவல். பொதுவாக பர்கருக்கு வைக்க வேண்டிய சிக்கன் வந்து ஒழுங்காக செஞ்சு வச்சா தான் அந்த பர்கர் நல்லா இருக்குது. அடுத்த நம்ம இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ண கிளி பரோட்டா இருக்குது. அது ஒரு ட்ரை பண்ணுவோம். Meanwhile, நான் பர்கர் சாப்பிட முடிச்சுட்டு அடுத்த கிளி பரோட்டா வெயிட் பண்ணலான்னு பார்த்தா அந்த கேப்லேயே நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா அவ்வளோ கஸ்டமர்ஸ் இங்கே வந்துட்டு இருக்காங்க. 300 rupees சப்மரினும் 650 rupees பர்கரும் அவ்வளோ சீப்பாக பெஸ்ட்டாக இருக்குது அந்த பர்கர். அதை சாப்பிடும்போது அப்பா நல்லா இருந்துச்சு. வேணா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இவ்வளோ க்ரௌடுக்கு அந்த கடை வெறுத்தாண்டு கேட்டிங்கன்னா வெறுத்து தான். ஸோ கிளி பரோட்டாக்கு வெயிட் பண்ணுற கேப்பில் சிக்கன் ரொட்டி செய்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். சிக்கன் ரொட்டி வாங்கியிருக்கேன். இதுவும் 300 rupees தான். இது நல்லா இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். அங்கே ஒரே க்ரௌடாக இருந்துச்சு. அங்கே நின்று ரொம்பவே பேசலாதே, ரொம்ப சுட சுட இருக்குது. ஆரம்பிக்கலாமா? எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். இதுவும் நல்லா தான் இருக்கு.
இந்த ரொட்டி அப்படி நைஸாக பிச்சு இந்த சிக்கன் பீஸை கொஞ்சம் எடுத்து சோஸோட சேர்த்துட்டு சாப்பிட்டா சுட சுட சாப்பிட தான் இது வேற லெவலில் இருக்கு. சாதாரணமாக உங்கள்ட்ட ஒரு 300 ரூபா இல்லாட்டி ஒரு 650 ரூபா இருந்தேன்னா நீங்கள் பர்கர் இல்லாட்டி சப்மெரின் சிக்கன் ரொட்டி இந்த 3ல ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொடுக்குற காசுக்கு வெர்த்து 100% வெர்த்து. இப்படி சுட சுட சாப்பிட்டீங்கன்னா தான் அது அனுபவிச்சு சாப்பிடலாம். அதை விட்டுட்டு ஆறுதலாக வீட்டை ஒன்றே சாப்பிட்டீங்கன்னா இந்த சுட சுட சாப்பிட்ற ஃபீல் தெரியாமல் உங்ககிட்ட நான் அட்வைஸ் கேட்டேனா நீங்கள் வந்தீங்கன்னா எப்போவுமே இப்படி க்ரௌட் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஆறுதலாக நின்று தான் ஆர்டர் எடுத்துகிட்டு போகணும். அப்படி நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிற ஃபுட் வெர்த்தான்னு கேட்டிங்கன்னா வெர்த்து தான். இதுக்குள்ள அவங்க போட்ட சிக்கன் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சாப்பிட சாப்பிட சிக்கன் வந்துக்கிட்டே இருக்குது. சிக்கன் ரொட்டிலு சூப்பர் லூ. நம்மளை தேடி ஒரு ஜீவன் வந்து நீங்கள் பார்த்தா அது இவர் தான். ரொம்ப நேரமாக என்னையே பார்த்துட்டு இருக்குது. ஸோ அதை பார்க்க வச்சு சாப்பிடலாது. உனக்கு தான் எடுக்கிறேன்னு தெரியுதில்ல உனக்கு. சரி இந்தா என்ன மனுஷன் இங்கன்னா கிளி பரோட்டா தான் ஸ்பெஷல். அதுக்காண்டி தான் பார்த்துனாங்க. இப்போ கொத்துகள் எல்லாம் சிக்கன் கொத்து தான் எடுக்கிறோம். நாங்கள் நல்லா இருக்கும். நாங்கள் கிளாஸ் முடியா அப்படி இதால வந்துட்டு சாப்பிட அப்படியே போட்டோம். மற்ற கடையில எல்லாம் ஒரு ஃபுல் கொத்து 1000 ரூபா அப்படி விற்கிறாங்க. இங்கே 880 ரூபாய் பரவாயில்லை. 2 பேருக்கு சாப்பிடணும். பிளேட்ல கிணக்கு வரும் வடிவா சாப்பிடணும். ஆரம்பத்துல இருந்தே நாங்கள் வந்து அதே டேஸ்ட்டில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த டேஸ்ட்டை வந்து இன்னும் குறைக்காம தான் இருக்கும். எவ்வளோ கஸ்டமர் வந்தாலும் அந்த டேஸ்ட்டை குறைக்காம கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிட்டு அப்படி தான் நாங்கள் டேஸ்ட்டை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வீட்டை கட்டி கொண்டு போகிறதுனாலும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க. பேக்கெல்லாம் போட்டு வழியாக தருவாங்க. பேக்கெல்லாம் மேலே ஒரு 3 நாள் 4 நாள் தருவாங்க. கட்டாயம் ரெகுலராக வரவங்க நெடுகளும் வராங்க. ஆணிப்பேல தான் இங்கே வரும். அவங்க கணக்கு கடையில் இருக்கான இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிடி பண்ணுவாங்க. ஆணிப்பே சொன்னால் அந்த பக்கத்துல இருந்துலாம் வர மாதிரி சொன்னாங்க. வந்து என்னவாங்க நிறைய தூரத்துல இருந்தும் வராங்க. ஒரே வந்து தான் போகிறவங்க. அது நைட் டைம்ல இன்னும் கொஞ்சம் தலையும் வருவாங்க. ஒரு 10 மட்டும் ஜனமாக தான் இருக்குங்க. வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு ஓய்வே இல்லை. எப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்க? மாறி மாறி ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது. பரவாயில்ல, கஸ்டமர் சாப்பாடுக்காகத்தானே வர்றாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு. அதனால் நாங்கள் வந்து அந்த கஷ்டம் எங்களுக்கு தெரியலை. அப்போ எப்போ நீங்கள் சாப்பிடுவீங்க கடைசியா இரவுக்கு? நாங்கள் ஒரு 11 மணி ஆகும் சாப்பிடுவோம். 4 மணிக்கு ஓப்பன் பண்ணா ரெஸ்ட்டும் இல்லை என்ன? பரவாயில்ல, எங்களுக்கு வந்து அந்த ஒரு கஸ்டமருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அதுவும் ஒரு சந்தோஷம் தானே எங்களுக்கு. என்னென்ன சேனல்? நகரோடி விலாக்ஸ். நகரோடி விலாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் டா. ஃபைனலி நமக்கான கிளி பரோட்டா ரெடி ஆக போகுது. பாடா ஒரு மாதிரி நாம் ஆர்டர் பண்ண கிளி பரோட்டா வந்துடுச்சு. ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து வந்து இதை தான். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கேரளா ஸ்டைலில் வேறு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம கிளி பரோட்டாக்கு வந்தாச்சு. சிக்கன் இங்கே இருக்குது. அடுத்த லேயரில் அங்கேயும் சிக்கனா. அடுத்த லேயரில் வா சுட சுட. இங்கே வந்த க்ரௌட்டோட போட்டி போட்டு இந்த ஆர்டர் எடுக்கவே நான் ரொம்ப களைச்சி போயிட்டேன். பரோட்டா இப்படி எடுத்து இப்படி வச்சுட்டு இந்த சிக்கன் இப்படி எடுத்து வச்சு இந்த ஒம்லேட்டோடையும் சேர்த்து இப்படி வச்சு மடிச்சுட்டு இப்படியே போட்டு ஒரு குடி. வேற லெவலுங்க, வேற லெவல். நீங்கள் இந்த ஃபுட் ட்ரக்குக்கு வந்தீங்கன்னா இந்த கிளி பரோட்டா மஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துங்க. வேற லெவல். ஸ்டார்டிங்கில் சாப்பிடும்போது ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. சுற்றி வர பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போக்கு வீடியோக்கு கதைக்கவே ரொம்ப கூச்சமாக இருந்துச்சா. ஆனால் இப்போ இந்த சாப்பிட இது ஒரு டேஸ்ட்டுக்கு கமெண்ட் சொல்கிறது நிறுத்தவே முடியல. இன்னைக்கு ஒரு புடியிலையும் இது வேற லெவல் புடி. மஸ்ட் வைங்க, வேற லெவல். ஆஹா, ஓஹோ. அந்த மாதிரி 800 ரூபாய்க்கு கிளி பரோட்டா இந்த லெவலில் இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காது? இங்கே நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொருள் தாங்க. குடிக்கிற ஐட்டம்ஸும் அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். அதாவது குடிபானங்கள், ஜூஸு, மில்க் ஷேக்ஸ், அப்படி குடிக்கிற ஐட்டம்ஸ் இருந்தால் அதையும் வாங்கிட்டு அதோட சேர்த்து ஏதாவது சாப்பிடலாம். வேறு மாதிரி இங்கே வந்து கொத்து ரொட்டி ரொம்ப நல்லா இருக்குமென்னு கொத்து ரொட்டியாகவே எல்லோரும் ஆர்டர் பண்ணிட்டு போனாங்க. பார்க்க அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போமே எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் இன்னைக்கு. அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. இங்கே விரும்பி எல்லாருமே சாப்பிட்ற இந்த கொத்து ரொட்டியும் வந்துடுச்சு. சிலர் சொன்னாங்க இந்த கொத்து ரொட்டி ரொம்பவே நல்லா இருக்குமென்னு. இதோட விலை வந்து 680 ரூபா.
நல்லா இருக்குது, நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த வெங்காயம், இந்த சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்படி ஒரு பிடி, அப்படி ஒரு கடி. அல்ட்டிங்க வேறு லெவல். உண்மையாகவே இந்த கொத்து வறுத்து தான் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஃபைனலி டேஸ்டி வீல்ஸ் ஃபுட் ட்ரக்கோட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பார்த்தாச்சு. இது வந்து நான் எதிர்பார்க்கல. நான் இது அடிக்கடி இந்த ரோட்டால் போயிருக்கேன். நான் அப்போக்கு இந்த ஃபுட் ட்ரக்கை பார்த்து பெருசாக யோசிக்கல. ஆனால் இன்றைக்கு வந்து சாப்பிட்டு பார்க்கும்போது இதோட ஸ்பெஷலே விளங்குது. இங்கே இருக்கிற செஃப்புக்கு வந்து ரெஸ்ட்டே இல்லை, மாறி மாறி ஓட வந்துக்கிட்டே இருக்கு, அவரும் மாறி மாறி செய்துக்கிட்டே இருக்காரு. அதில் அவரை பார்க்கும்போது எவ்வளோ விரும்பி செய்கிறாருன்னு தெரியுது. அதான் ஃபுட்டு நல்லா இருக்குது. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க காய்ஸ். பாய்.